நீங்க ஜிபி முத்து போய் கேபி முத்துவா வந்திருக்கீங்களே என்ன சொல்லுங்க சார். தம்பி நல்லா இருக்கீங்களா? எப்படிலாம் இருக்க? அப்பம் பார்த்தது அப்பம் பார்த்தது இப்ப பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எங்க தூத்துக்குடி மாவட்டத்துல உங்க பேச்சு தான் ஃபுல்லா பரவுது. தியேட்டர்ல உங்க படத்தை நண்பர்களே எப்படி இருக்கீங்க? தெரியுதா? நான் தான் குட்டி டார்கன் தானே. சரி இது என்ன படம் தெரியுமா? டுடே. டுடேவா? டூட். டுடே தானே. DUDE. டூட். டுடே. சார் DU னா டு, D னா டே. சோ டுடேன்றீங்க. டுடேக்கு அர்த்தம் என்ன தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தெரியல. மாமா மச்சாங்கிற அர்த்தம் சொல்லிருந்தாங்க. அப்படியா? அப்படி சொல்லி கொடுத்தாங்களா உங்களுக்கு? ஓ மாமா மச்சான் வச்சிருக்கலாம்ல. ஆமா. சரி. இது லேடிஸ் வீக்கா? நண்பர்களே அதாவது தம்பி கூட வந்து இந்த படத்தை பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப ஒரு ஆசையா இருந்துச்சு. ஏன்னா தம்பி படம் வந்து வித்தியாசமா இருக்கும். நான் 3 படம் பார்த்திருக்கேன். 3 தம்பி எந்த கேரக்டர்ல வரணும்னு எனக்கே தெரியாது. அவங்க பண்ற கேரக்டர்லாம் வித்தியாசமா இருக்கும். ஏற்கனவே நான் ஒரு லெட்டர் படிச்சு தம்பிக்கு படிச்சு கொடுத்தேன். என்னன்னே எனக்கு தெரியாது. வந்து அவங்க லெட்டர் படிக்க வச்சுட்டாங்க. ஆனா நான் படத்தை போய் பார்க்கவே தெரியுது. நான் படிச்சதெல்லாம் உள்ள இருக்கான்னு தெரியுது எனக்கு. தம்பி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க இவ்வளவு பெரிய ஆளா வந்திருக்க. எது எங்க போனாலும் உங்க ரசிகர் தான் இருக்காங்க. எதுக்கு வந்து தெரியுமா? தெரியாதா? ஐயோ தூத்துக்குடி மாவட்டத்துல உங்களுக்கு ரசிகர் மன்றம் ஆரம்பிக்கணும்னு சொல்லி ரொம்ப எல்லாருமே வந்து ரொம்ப ஆசைப்படுறாங்க. ஆனா நான் உங்ககிட்ட நான் தேடி வந்து எடுத்துருமா உங்களை வந்து பார்த்து எனக்கு வந்து உங்க தலைவர் போஸ்ட் வேணும்னு வந்திருக்கேன். நான் எல்லாருமே என்ன தலைவர், நீங்க கூட ஒரு தலைவர் சொன்னீங்க. ஆனா இப்போ நீங்க தான் தமிழ்நாட்டு பெரிய தலைவராக இருக்கீங்க நீங்க. அதனால வந்து எனக்கு உங்க நற்பணி மன்றத்துல ஒரு தலைவர் போஸ்ட் கொடுத்தீங்கன்னா நான் அதை வச்சு நானும் கொஞ்சம் டெவலப் ஆயிடுவேன். என்ன நான் தம்பி கூட நான் வந்துட்டு தலைவர்னு சொல்லி கொஞ்சம் ஜாலியா இருக்கும். தம்பி உன்னை கூட சூப்பரா ஆடுவான். தம்பி ஆடுவா பாட்டு பாருங்க. அந்த மேனரிசம்ஸ்லாம் பாத்தீங்களா? அவர் கை தட்டினதெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு உட்காந்து அந்த மேனரிசம்ஸ்லாம் உங்களால பண்ண முடியுமா? சாக்லேட்லாம் அப்படி திருப்பி போட்டு பிடிச்சாரு, அதெல்லாம் உங்களுக்கு பண்ண முடியுமா? எல்லாம் பண்ணுவேன். ஒரு 2-3 எடுத்து காட்டுங்க பாப்போம். கொடை எடுத்தோங்கப்பா. நானா? ஆமா. சரி கொடையை கொடுங்கப்பா. வேலை ஏதாவது சொல்ற போறா. மட்டிக்கினாரு வந்துரு இவரை காப்பாற்றணும் கத்துரு. பண்ணுங்க பண்ணுங்க. இத தூக்கி அப்படி பிடிப்பாரு அவர். பாத்தீங்களா இல்லையா? போது ப்ராப்ளம் ஆயிடும் அப்புறம். யோ மைக் அங்க வைக்கிற. ஐயோ சாமி. போஸ் எல்லாம் நல்லா இருக்கு. புடிசார்பா சூப்பர். 1 பாயிண்ட். அம்ப்ரெல்லா அடுத்த ப்ராப்பர்ட்டி என்ன ஓகே ஓகே ரைட். பாக்குறேன். ரெண்டு பாயிண்ட் ப்ளீஸ் நோட் பண்ணுங்க. 2வது பாயிண்ட். 3வது ஒரு இடத்துல இருந்து நீ எடுக்கிறத பார்த்தாலே பயமா இருக்கு. இருக்கா? நான் தலைவராக பேலன்ஸ் இருக்கா? நீ சாக்லேட் பண்ணலையே. இன்னொன்னு இருக்கா? ஆமா சாக்லேட் ஒன்னு இருக்கு. சிஸ்டர் சாக்லேட் சிஸ்டர். அந்த பாப்பா ஃபர்ஸ்ட் வந்து 3த்தையும் கையில கொடுத்தா. ஆனா அந்த பாப்பா ஒரு வாட்டி வந்துட்டு போனோன்றதுனால நீங்க வந்து பிரிச்சிருவேன் நான். இல்ல வேணாம் உள்ளே இருக்கட்டும். நீங்க சாக்லேட் பண்ணுங்க. இது மட்டும் பாக்கலையே. எப்படி பண்ணணும்? எப்படி பண்றது? அதுதான் எப்படி பண்றதுன்னு அவட்ட கேளுங்க. எப்படி பண்ண சொல்லுங்க.
ஓ இப்படி போட்டு பிடிக்கணுமா? இப்படி போட்டு ஆர்லயே பிடிக்கணும். எல்லாமே பண்றாருப்பா. The great ஜிபி முத்து மேஜிக் ஷோல எல்லாமே நீங்க பண்ணி பார்த்தவங்க நல்ல வருதான்ட்டு எல்லாமே வந்து சூப்பரா. எல்லாம் சூப்பர். இப்போ ஓகேவான்னு அவர்கிட்ட கேட்டுக்கோங்க. தலைவர் ஆகலாமான்னு அவர்கிட்ட கேட்டுக்கோங்க. நான் தலைவர் ஆவதற்கு எல்லா தகுதியும் இருக்கா தம்பி. ஏன்னா இப்போ ஃபுல்லாவே வந்து பின்னாடி வந்து இல்ல இப்ப எல்லா ஹீரோனையும் நீ உங்க கூட தான் பின்னாடியே வராங்க. இப்ப இந்த மம்தா மம்தா பானர்ஜி பாவி மம்தா பைஜு அவர்கள் மம்தான்னு சொல்லுங்க. அப்படி இல்ல தமிழ்நாடு கிரஷ்னு சொல்லுங்க. அது போக வந்து நீங்க நாட்டாமையா இருக்காங்க. நாட்டாமையாக்கு வந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு. படிக்கவா? நான் லெட்டர்ல வந்து கொஞ்சம் ஃபேமஸ். ஆனா சார் ஐயா நாட்டாமையா அந்த மாதிரி லெட்டர்லாம் படிக்க முடியல. நீங்க நல்ல லெட்டர் ஒன்று வந்திருக்கு, நான் படிக்க வரேன். இங்க இருந்து படிக்கவா அங்க இருந்து படிக்கவா? அங்கேயே போய் படிங்க, நல்லா இருக்கும். ஒரு மாதிரி கிட்ட போய் படிங்க. ஏன்னா அவருதான் ஓஜி டூடு. அந்த சட்டை பட்டன் அப்படி பிதுங்கிடுச்சுன்னா மசில்ஸ் எல்லாம் வெளியே வரும். அப்ப இருக்கு உங்களுக்கு. போங்க. மூட்டுக்கு அடியில ஒரு பஞ்சு சார், அது மட்டும் பார்த்து பண்ணிடுங்க சார். சார் உங்க காலில் விழுந்து அந்த சின்ன பையனை காமிக்கிறாப்ல, அது என்ன படிக்க அன்பும் பண்பும் பாயாசமும் சரி இல்ல அன்பும் பண்பும் பாசமும் உள்ள எங்க சரத்குமார் சார் அவர்களுக்கு வணக்கம். ஐயா நீங்க வந்து உங்க மகளுக்கு மாப்பிள்ளை தெரியும்னு கேள்விப்பட்டேன். மாப்பிள்ளை எங்கேயுமே இல்லை, உங்க கிட்டையே இருக்காங்க. உங்க கிட்டையே இருக்காங்க. நீங்க நல்ல மாப்பிள்ளை, நல்ல சூப்பர் மாப்பிள்ளை. ஆனா கொஞ்சம் படிப்பு மட்டும் இருக்காது, கொஞ்சம் 3ஆவது தான் படிச்சிருக்காரு. ஏன்னா அதனால வந்து நீங்க வந்து மாப்பிள்ளை உங்க கிட்டையே வந்து சரி லெட்டர் நீங்க கூட சார் லெட்டர்ல வந்து என்னன்னா உங்க கிட்டையே இருக்காரு. உங்க கிட்ட வந்து அவர் லெட்டர் படிச்சுட்டு மாதிரி இருக்காரு. எப்படி இருக்காரு? லெட்டர் படிச்சிட்டு இருக்கிறவரா இருக்காரு. அவர் கிட்ட எப்படி இருக்கு? அவருக்கு உங்க மகள் மமிதா பௌச்சியை கல்யாணம் முடிக்க உங்களுக்கு சம்மதமா? ஒரு நிமிஷம் நான் சொல்றேன் சார். பாருங்க சார், அவங்க பேர் மமிதா பூச்சி இல்ல. ஆமா மஞ்சுன்னா சார், மமிதா மஞ்சுன்றாரு சார். பைஜு, மமிதா பைஜு, மம்தா பானர்ஜி கூட இல்ல. லெட்டர்ல வந்து கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் வரதான் செய்யும். அதுல நீங்க வந்து கொஞ்சம் சேர்த்து நல்ல முடிவா சொல்லுங்க. என் அட்ரஸ் வந்து இந்த தமிழ்நாட்டுக்கே தெரியும், தம்பிக்கும் தெரியும், கேட்டுடுங்க. என்ன ஓகே பத்தா சார்? உத்தன ஃபர்ஸ்ட் மமிதா கிட்ட வந்து சாரி கேளுங்க. மஞ்சு அப்புறம் மது என்னவோ சொன்னீங்கல்ல, என்ன சாரி சொன்னால அவங்க ஹீரோனி. அது எப்படி கூப்பிடலாம்? மஞ்சுங்களா, கண்ணுங்களா, லட்டுங்களா, பால்கோவாங்களா, எல்லாம் சொல்லலாம். ஓகேவா? அவங்களுக்கு ஓகேவான்னு கேளுங்க ஃபர்ஸ்ட். உங்களுக்கு ஓகேவா? படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லுங்க. மமிதா டோன்ட் வரி, ஓகே, ஐ வில் டேக் கேர் ஆஃப் திஸ். தலைவர் ஆக்கிடுறோம், ஓகேங்களா? நீங்க கவலைப்படாதீங்க, நம்ம பார்த்து பண்ணிக்கலாம். ரொம்ப நன்றிங்கய்யா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த இதுல வந்து தம்பி படத்தை எல்லாரும் பாருங்க. தம்பி படம் வந்து பார்க்கச்சுல ஒரு வித்தியாசமா இருக்கும். ஆனா ஒரு படத்தை உள்ள பார்க்க போச்சுல அந்த கேரக்டரே ஒரு வேற மாதிரி இருக்கும். அவன் தம்பி வந்து நானே ரொம்ப அசந்துட்டேன். நான் தம்பி லவ் டுடே பார்க்கச்சுல. அதனால இந்த படத்தை வந்து எல்லாருமே தியேட்டர்ல பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். தேங்க்யூ வெரி மச். பாய்.